இன்னைக்கு நம்ம வெளில பார்க்க போகிறது டே பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பசங்க சில தரமான சம்பவங்கள் தான் இன்னைக்கு வரும். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? இது தியேட்டரா இல்லை கல்யாணம் பந்தியாடா? தியேட்டருக்காரனே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அதுலேயும் மண்ணாரி தூக்கி போடுறான். நீ வாய்ஸ் ஹாஸ்டல்லேருந்து தலைவன் பார்த்தோன்னா எப்படி ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நீங்களே பாருங்க. இப்போ தான் எனக்கே புரியுது இந்த 100x ஜூம் இந்த 200x ஜூம்லாம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு தான் போல. நான் என்னடா இவ்வளோ நிலாவை ஃபோட்டோ பிடிக்க மாட்டான்ல அப்படின்னு நினச்சேன். இதுக்கு தான் போல. ரெண்டு பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்போ நம்ம பசங்களை பாருங்க வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இல்லை வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கான் ஃபோனில். பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாமல் பார்த்தீங்கன்னா பையன் அப்படி ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான்? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கண்டிப்பாக சிக்கன் சாப்பிட்டே தீரணும்னு நம்ம பசங்க நினைக்க. அப்போ நம்ம கோழி பார்த்தீங்கன்னா எப்படி தலையை கொடுக்குது பாருங்க. தொப்பை வளர்ந்துக்கிட்டே போகிற. சரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தொப்பையை குறைக்கலாம்னு நினச்சேன். இந்த தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நிலைமை நீங்களே பாருங்க. இந்த பாட்டு படுத்துனா எப்படி தொப்பையை குறைக்கிறது? ஒரு ஆள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க. தலைவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்றுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய பூசணிக்காவாக எடுத்து தலைவன் நடு மண்டையிலே அடிச்சாம பாருங்களேன். அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புன்னு எழுதி நம்ம பையனை குத்திசாலித்தனத்தை போட்டு நீங்களே பாருங்க. ஸ்டாப்புன்னு எழுதி வச்ச போட அப்படியே திருப்பி அங்கே ஸ்டாப்பாக மாற்றிட்டாங்க. லாட்டாக டோர் மேலே பார்த்தீங்கன்னா பெஞ்சை நிப்பாட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தட்டி தோடித்தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது டீச்சரோட ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிடிஆர் வந்து டிக்கெட்டை கேட்டால் நம்ம தலைவனில் பாருங்க அட்டண்டன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. சரக்கு பாட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தா. நம்ம தலைவன் பண்ண வேலையை பாருங்க. ஒரே ஓட்டமாக ஓடித்தாரு. அவரே எவ்வளவோ பிடிக்கலான்னு பார்த்தாரு, முடியல. இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க பார்த்தீங்க போனால் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா மூக்கோடஞ்சு கட்டு போட்டுக்கிட்டு இருக்க. இவர் மூக்கு வச்சு என்ன செட்டப்பட்டுறாரு நீங்களே பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. தலைவனுக்கு இருமோ வந்தோன்னே பார்த்தீங்க போனால் எப்படி துடிச்சு போயிட்டாங்கன்னு நீங்களே பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, விக்கல் நின்றுச்சா பெருசாக அவருக்கு ஒரேடியாக நின்றுச்சு. பின்னாடி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி விட சரி அவன் போயிட்டான்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் உட்காந்துக்கிட்டு இருந்தா. இவன் நேரம் நம்மளுக்கு நடக்கும். அதை பார்த்தீங்கன்னா எவனா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ பண்ணியிருப்பான். அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்மளும் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். கடைசியில் வாழ்க்கை சிரிப்போடு முடிஞ்சு போயிடும் போல. மழையாக இருக்க சரி சேரு சதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரி க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதில் ஒரு ஃப்ரெண்டு சரி சேட்டையை பாருங்க. இப்படிலாம் ஃப்ரெண்டு இருந்தால் ஒரு வேலை பண்ண முடியாது. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் மொட்டை அடிக்க போகிறாங்கன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நம்பி பிடிச்சிக்கிட்டு இருந்தா. பின்னாடி இருக்கிற நிலைமையை பாருங்க. தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு சிங்களாக இருப்பான் போல. அந்த பொண்ணு கை கூட பற்றக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தள்ளியிருக்கான்னு நீங்களே பாருங்க. நம்மளாம் தான் புக்கு ஸ்கேலு அது இதுன்னு கொண்டு போவோம். தலைவன் பார்த்தீங்கன்னா எதை கொண்டு வந்திருக்கான்னு நீங்களே பாருங்க. இவர் நிலைமையை பாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி தெரியாமல் எங்கேயும் வெளியூர் போவேன். பொண்டாட்டி ஃபோன் அடிச்சாலும் எப்படி சமாளிக்காதுன்னு நீங்களே பாருங்க. ஆனால் சுத்தமே தெரியவே மாட்டேங்குது. தலைவன் பார்த்தா தெரியாமல் சட்டிக்குள்ளே கை வச்சு பார்த்தீங்கன்னா சுட்டு போவேன். அது எனக்கு மட்டும் எப்படா சொல்லலாம், என் ஃப்ரெண்டுக்கு அது சுட்டே திரும்பலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவன் என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்க. செவனேன்னு இவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க. தலைவன் பண்ண குசுமும் பாருங்க. ஆனால் பாவம் மனுஷன் அவர் பாட்டுக்கு டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாரு. இந்த வேலை உங்களுக்கு எதுக்கு தம்பி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் கேட்க தலைவன் அது கொடுத்தாம இருங்க பதில். சார் புரியுது தம்பி உங்கள் கஷ்டம். ஜிம்மில் யாரும் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு தலைவன் பண்ண வேலையை நீங்களே பாருங்க. நைஸாக அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டு போயிட்டாரு. ஒன்றுக்கு போகிற இடத்துலையாவது சரி நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா ஒன்றுக்கு போகிற இடத்துலையாடா இத்தனை ஃபோட்டோ வைக்குவீங்க. அதுலேயும் கடைசி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. நீங்கள் இது வரைக்கும் அமெரிக்கா ஸ்பைடர்மேன் பார்த்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் கட்ட போகிறது இந்தியா ஸ்பைடர்மேன். இவர் தான் இவர் பஸ்ஸு காரு மற்றும் ஏரோப்ளேனாக இருந்தாலும் சரி தாவி போயிடுவார். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். எது பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் சொல்ல வேண்டியது என் கடமை, செய்ய வேண்டியது உங்கள் கடமை பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னும் அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம். பாய் கை.